ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணியாச்சு. அந்த பேக்கில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், எது வந்து மாம் எசென்ஷியல்ஸு, பேபிக்கு என்னென்ன வேணும், அது போக ப்ரெக்னென்சியில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது உடனேயுமே வந்து ஒரு 13 வீக்ஸ்க்குள்ளே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RCH ஐடி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஐடி வேணும். இந்த ஐடி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஈஸியாக வாங்க முடியும். விதின் 13 வீக்ஸில் வந்து நம்ம வந்து இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிக்மி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப் மூலியமாகவும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம ஏரியா நர்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பேர் என்ன, என்ன ஏஜ்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா எல்லாமே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தாலுமே நம்ம அந்த பிக்மி ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் பேபியா இருந்தாலும் அந்த பிக்மி ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு இன்ஜெக்ஷன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, எப்பப்போ வந்து என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி. தடுப்பூசி வந்து மொத்தம் 3 போடுவாங்க. அதில் வந்து எந்தெந்த மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் 3rd மந்த்ல ஒன்று, நெக்ஸ்ட் மந்த் ஒன்று, அப்புறம் 7th மந்த்ல ஒன்று, அந்த மாதிரி போடுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடுப்பூசி தான் போட்டேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போடுறது பார்க்கறதுனால ஃப்ளூ வேக்சின் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ டாக்டர் வந்து தடுப்பூசி வந்து அங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடணும் அந்த நர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸ்கீம்ஸ்ல வந்து அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேரு நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் வந்து 18,000 கொடுப்பாங்க மொத்தமாக. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6,000 கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பேபிக்கும் வந்து 6,000 தான் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 2 நியூட்ரிஷனல் கிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நியூட்ரிஷனல் கிட்டு வந்து ஈச் 3,000 சொல்லி அதில் ஒரு 6,000 போயிடும். அது போக நம்ம வந்து GHல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக செக்அப் போய் ஸ்கேன் போய் அங்கே வந்து டெலிவரி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 18,000 வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. நான் அதோட வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. RCH ஐடியும் நான் வாங்கியாச்சு. ஆனால் மந்த்லி செக்அப் போகிறத வந்து நம்ம ஏரியா நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ தட் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் பேக்ல வந்து குழந்தைக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கியூட் சீல் பிராண்ட்ல இருந்து டைப்பர், பேபிக்கு வந்து டைப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து ஆர்கானிக்கான ஒரு டைப்பரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே வந்து பேம்பர்ஸ், மாமி பாக்கோ பேண்ட்ஸ் அந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூட் சீல்ல இருந்து டைப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து டவல், மஸ்லின் கிளாத்ல வந்து டவல், பட்டன் ஜாப்லாஸ் வந்து நான் வந்து 2 செட்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மஸ்லின். ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு கியூட்டான ஜப்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜப்லா. அழகா இருக்கு. பிரிண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து அழகழகா இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நாட் ஜப்லாஸ் தான். நம்ம வந்து குழந்தைக்கு வந்து அப்படியே யூஸ் பண்றதை விட பேபி டிடர்ஜென்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு தடவை வாங்கி போட்டு நனைய வச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூபார்ன் பேபிக்கு வந்து போட்டுக்கலாம். இதுவும் நாட் ஜப்லாஸ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்ப் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் கிளாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து இப்போ வந்து கதக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வச்சு தொடச்சி விட்டுக்கலாம். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில், ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். நம்ம வைப்ஸ் வந்து 99% வாட்டர் வைப்ஸ் வந்து கிடைக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹாட் வாட்டரோ அப்படி இல்லைன்னா லுக்வார்ம் வாட்டரோ வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா அதில் இந்த மாதிரி டவலில் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வாயெல்லாம் தொடச்சி ஃபீட் பண்ணிட்டு வாயெல்லாம் தொடச்சி விடுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் வந்து 3 இருக்கு. பர்ப் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் கிளாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதுவும் ஒரு மஸ்லின் டவல் தான். பாப்பா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அந்த டவல் இது.
இது வந்து பாத்தீங்கன்னா ஹூடர் டவல், கேரி பண்ணிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா ரேப் பண்ணி படுக்க வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹூடர் டவல் இது. இது எல்லாமே மஸ்லின், பியோர் மஸ்லின். மஸ்லின் வாங்கிட்டோம்னா குழந்தைக்கு ஸ்கின்னுக்கு வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ வந்து மஸ்லினே போயாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டயப்பர் சேஞ்சிங் மேட். பாத்தீங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இதுல வந்து வாட்டர் வந்து உள்ள பெனட்ரேட் ஆகாது, மேலேயே இருக்கும். தண்ணி வந்து சிந்துச்சுனாலும் நம்ம ஒரு கிளாத் வச்சு ஒரு வைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த டயப்பர் வந்து யூஸ்ஃபுல். டயப்பர் மேட், இது டயப்பர் சேஞ்சிங் மேட் ஒன்று வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாத் டைப்பர், பம்படம்ல இருந்து வாங்கினது. 2 கிளாத் டைப்பர் வாங்கியிருக்கு. பேபி என்ன வெயிட் இருப்பாங்க என்ன ஏதுன்னு வந்து தெரியாது இல்லையா. ஸோ வந்து நியூ பார்ன் சைஸ்ல வந்து 0 சைஸ்ல நான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஹர்ஷிதாக்கு வந்து சூப்பர் பாட்டம்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிருந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி இப்போ இந்த தடவை வந்து குழந்தைக்கு பம்படம்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பம்படம்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. சரி உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரின் ஷீட்ஸ் வந்து செட் ஆஃப் 3 வாங்கியிருக்கு. அகைன் வந்து இது வந்து ஒரு கியூட்டான பேபி வந்து ரேப் பண்ணி கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல். ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இங்க இப்படி ஒரு இப்படி பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இது இங்க உள்ள வந்து கால் வச்சு இங்க தலை வச்சு பேபிக்கு இப்படி படுக்க வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு. இது வந்து நைட் டைம்ஸ்ல போட்டுக்கலாம். அப்படி இல்ல பேபிக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூரின் ஷீட்டு. இது வந்து மஸ்லின்ல வந்து யூரின் ஷீட்டு. இதுலயுமே வாட்டர் வந்து உள்ள வந்து பெனட்ரேட் ஆகாது, மேல வந்து ஈரமாகும். நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து வராது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரிசீவிங் டவலா நம்ம வந்து இது வந்து மஸ்லின். இது வந்து நல்ல ஒரு லென்த் இருக்கும். இது வந்து ரிசீவிங் டவலா வச்சுக்கலாம். நல்லா வந்து பாப்பாக்கு வந்து கீழேயும் போட்டுக்கலாம். பெட்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம கீழே வந்து இதை போட்டு படுக்க வச்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ தட் பேபிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அகைன் இன்னொரு டவல் நம்ம நிறைய வச்சுக்கிறது நல்லதுதான். எதனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எவ்வளவு நாள் நம்மள இருக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கே அனுப்பிச்சு விடலாம், அப்படி இல்லைன்னா 2 டேஸ்ல அனுப்பலாம், 3 டேஸ்ல அனுப்பலாம். ஸோ எப்ப அனுப்புவாங்கன்னு தெரியாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் டவல்ஸ் வந்து ஜாஸ்தியா வச்சுக்கிறது நல்லது. டெய்லி அவங்க வந்து குளிச்சு விடுறதுக்கு வந்து நம்ம மாத்தி டவல் கொடுக்கணும் இல்லையா. அகைன் இது இன்னொரு ஹூடட் டவல். 3 டேஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 3 டேஸ் நம்மள இருக்க வச்சாங்கன்னா அந்த 3 நாளுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஹூடட் டவல். பேபி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது ஒரு டவல் வேணும் இல்லையா. இது வந்து ஒரு பெட் டைப்லயே இருக்குதுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேபியை கம்ஃபர்டபுளா படுக்க வைக்கிறதுக்கு வந்து அப்படியே நல்லா மெதுன்னு இருக்கு. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இங்க பாத்தீங்களா, நைட் டைம்ல எல்லாம் இந்த மாதிரி போட்டு இப்படி ரேப் பண்ணி வச்சுட்டோம்னா அழகா படுத்து தூங்கிக்குவாங்க. எந்த தொந்தரவுமே இருக்காது. இதுக்கு வந்து எல்லாம் வித் ஒரு பெல்ட் வேற கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குல்ல கலரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ஷீட். இதுவுமே பேபிக்கு தான். இந்த பெட்ஷீட் வந்து இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ஷீட் வச்சிருக்கு. பெட்ஷீட்னா ரொம்ப லைட் வெயிட்டான பெட்ஷீட் தான். இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம், எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டிஸ் அண்ட் மிடன் செட். இதுல வந்து செட் ஆஃப் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, செட் ஆஃப் 3 இருக்கு. இது வந்து கண்டிப்பா தேவை. குழந்தைங்க வந்து நம்ம வயிற்றுக்குள்ள வந்து ரொம்ப வார்மாவே இருப்பாங்கல்ல. திடீர்னு வெளியில வந்து இந்த கிளைமேட் அண்ட் சரௌண்டிங் வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வார்மா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அழுகாம இருப்பாங்க. ஸோ அந்த கேப்ஸ் பூட்ஸ் எல்லாம் வந்து தேவைதான். அதெல்லாமே வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டானது இன்னர்ஸ் எடுத்து வச்சுக்கணும்.
இன்னர்ஸ். அது போக வந்து இந்த டைம் வந்து நான் வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கியிருக்கேன். எவரிவ்ல இருந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது ட்ரை பண்ணதில்லை. நானுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்த்து தான் வந்து சரி இந்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸ்போசபிள் பேண்டீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். டிஸ்போசபிள் பேண்டீஸு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டவல் வேணும் இல்லையா, நம்மளுக்கு வந்து டவல் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2 to 3 செட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பா தேவை 2 to 3 செட்ஸ் ஆஃப் டவல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சானிடைசர் வந்து ரொம்ப 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 முக்கியம். யார் வந்து குழந்தை எடுத்தாலும் சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை எடுக்கணும். நம்மளே எடுக்கிறதுனால இருந்தாலும் சானிடைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஹாட் பேக். இது வந்து ரொம்ப மிஸ் பண்ண நான் போன டைம். நான் கேட்டு வந்து கொடுக்கவே இல்லை. பெயின் வந்து என்னால் பேர் பண்ணவே முடியல. நார்மல் டெலிவரி தான். ஸோ இந்த தடவை வந்து நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து எனக்கு தேவையான இன்னொரு டவல். அப்புறம் நம்மளுக்கு வந்து நைட்டிஸ் வேணும் இல்லையா, ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான நைட்டிஸு. குழந்தைக்கு வந்து துணி வந்து இடுப்புக்கு வந்து துணி போடுவோம் இல்லையா, அந்த துணி வந்து காட்டன் சாரீ அப்போ வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு 2 தடவை ஊற வச்சு வாஷ் பண்ணி நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம வந்து எப்பவுமே வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. லங்கூட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் எங்களுக்கு வந்து பாப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டோம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இதுவே எடுத்தாச்சு. இதெல்லாமே போக ஹோம் கமிங் ட்ரெஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.